இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் நம்முடைய ஜோதிடரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சார், கடந்த வாரம் நாம புனர்பூசம் நட்சத்திரம் பத்தி பார்த்தோம். அந்த வகையில இந்த வாரம் அவிட்டம் நட்சத்திரம் பத்தியும் அந்த நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணநலன்கள் பத்தியும் சொல்லுங்க சார். அவிட்ட நட்சத்திரம் 1-2 பாதம் மகர ராசி, 3-4 பாதம் கும்பராசி. அவிட்ட நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னா செவ்வாய் பகவான். மகர கும்பராசி இரு ராசிகளுக்குமே அதிபதி சனி பகவான் தான். பொதுவாக செவ்வாய் பகவான் தைரியம், வீரம், தன்னம்பிக்கை இவற்றிற்கெல்லாம் ஒரு காரகர். சனி பகவான் நிதான அமைப்புகளுக்கு உண்டான ஒரு காரகர். பொதுவாகவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல விதமான துணிச்சல், நல்ல கடின உழைப்பு, எதையுமே சிந்தித்து செயலாற்றக்கூடிய நல்ல விதமான குணங்கள், நல்ல விதமான அறிவுஜீவியாக திகழக்கூடிய நல்ல ஆற்றல், இது எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கும். தன்னுடைய குடும்ப ஒற்றுமை இருக்கும், அது எல்லாருக்கும் உள்ளது தான். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி தன் குலத்தையும் நல்ல மேன்மையாக வச்சுக்கணுங்கிற ஒரு ஒற்றுமைத்தன்மை அது இவங்கள்ட்ட தான் இருக்கும். அதனால தான் நம்ம சித்தர்கள் இவங்களுக்கு வைத்த அந்த நட்சத்திரத்தின் தமிழ் பெயர் காகம். காகம் ஒரு எவ்வளவோ லட்சக்கணக்கான சீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் முன்னோர்கள் இந்த காகத்துக்கு தான் ஒரு விரதம் பண்ணால் கூட அதுக்காக உணவு வைப்பாங்க. அதுக்கு என்னென்னா அந்த காகத்துக்குரிய தன்மை அது. அதுக்கிட்ட நம்ம ஒழுக்கத்தை கற்றுக்கணும். அதே அமைப்புகளில் பார்த்தோம்னா தன் குடும்ப ஒற்றுமையை பற்றி கற்றுக்கணும். காகத்தினால எக்கச்சக்க விதமான ஒரு பெரிய குணங்கள் அதுக்கிட்ட இருக்குது. அதுக்கிட்ட இருக்க ராஜ குணங்கள் இனிலடங்காது. அதை பற்றி தனியாக ஒரு காணொலி போடுற அளவுக்கு அவங்களோட தன்மை. பொதுவாக அந்த அந்த நட்சத்திரத்தை அந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்குரிய அனைத்து குணங்களும் காகத்தை ஒற்றியே இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு காகம்ங்கிற ஒரு பெயரே அவங்க வச்சாங்க. தனக்கு ஒன்றுன்னா இப்போ தன்னோட தாயோ தந்தையோ இல்லை சகோதரனோ சகோதரியோ அவங்க கவலைப்படுறதுல எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி தன்னுடைய குலத்துக்கு ஒன்றுனா கவலைப்படக்கூடிய தன்மை இது காகத்திட்ட மட்டும்தான் இருக்கும். சாதாரண ஒரு காகத்துக்கு ஒன்றுனா அது எல்லாம் சேர்ந்து கத்துறதை நம்ம பார்ப்போம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல விதமான ஒரு ஒற்றுமை குணமும் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருக்கும். பொதுவாக இவங்களோட அமைப்புகள்லமா ஒரு உழைப்புக்கு, கடினமான ஒரு உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தான். என்னை பொறுத்தவரை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பால் உயர்ந்தவர் என்ற பட்டத்தை இவர்களுக்கு மகுடமாக சூட்டுவதே மிக நேர்த்தியாகவும் கரெக்டாகவும் இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு உழைப்பாளிகள். அதனால தான் இவங்களோட அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த அஷ்டவசுக்கள்லாம் இவங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். அஷ்ட அப்படின்னா 8ன்னு பேர், வசுன்னா ஐஸ்வர்யம்னு பேர். இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இவங்களோட கூடவே பிறந்தது. காரணம் அந்த உழைப்பால் அந்த செல்வத்தை சேர்க்கக்கூடியவர்கள் அவர்கள். காலபலத்தில் அதனால தான் அவங்களுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, இந்த அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் தங்கம் அப்படிம்பாங்க. ஏன்னா எந்த ஒரு மனிதன்கிட்ட உழைக்கிறோமோ அவங்கள்ட்ட செல்வம் தங்கணுங்கிறது தான் இந்த இறை நியதி. அதனால தான் அவங்களுக்கு இந்த உழைப்புக்கு தன்மைக்காக தான் இந்த நட்சத்திரத்தை கொடுத்தாங்க. இன்னொன்று கூடுதலாக பார்த்தோம்னா இந்திராணி தாயார் கூட இதில் பிறந்தவங்க தான். மகாலட்சுமிக்கு நேரான அம்ச குணம் பெற்றவர்கள் அவங்க. ஆனால் அஷ்டவசுக்களும் இந்திராணியும் இந்த கிரக அமைப்பில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். அதே அமைப்புகளில் இந்த கடினமான வேலைகள், கடினமான இயந்திரத்தை இயக்குதல், இதெல்லாமே இவங்க தான் அந்த ரொம்ப நேர்த்தியாக கையாளக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொதுவாக இரும்பு தொழில் எல்லாம் இவங்களோட கைவசம் தான். இரும்பு தொழில், பெரிய தொழிற்சாலை, இதெல்லாம் அவங்க மிகப்பெரிய நிபுணத்துவ அறிவு பெற்று இருப்பாங்க. அதே போல் சிலவங்க அந்த உழைச்சி தான் சொந்த முயற்சியால் அந்த நிறுவனத்துக்குள்ள ஒரு வேலை செய்ய போனவங்க அந்த நிறுவனத்துக்கு இயக்கிற அளவுக்கு அந்த நிறுவனத்தையே அவங்களுக்கு முதலாளித்துவம் ஆகிற அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு சக்திசாலி ஆகக்கூடிய நட்சத்திரம்னா இந்த நட்சத்திரங்கள் தான். அதனால தான் அவங்களுக்கு பொதுவாக இரும்பு தொழில், அதே போல் மின்சாரத்துறை, எலக்ட்ரிக்கல் அமைப்பு எல்லா வகையிலையுமே இதில் ரொம்ப அவங்க நிபுணத்துவ அறிவு இருக்கும். அதே போல் நீங்கள் இன்ஜினியரிங், பொதுவாக அந்த படிப்பாக இருக்கட்டும், தனித்துவமாக தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், இவங்க இந்த துறையை கையாண்டாங்கன்னு சொன்னோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிசாலிகளாக அதில் திகழ்வாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்லவங்க. வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய ஒரு பாசத்தை வெளியில் காட்ட தெரியாது. அப்பேற்பட்டவங்க அவங்க. இப்போ அவிட்ட காலம் அப்பா இருந்தாருன்னா எங்கள் அப்பா பார்த்தாலும் உருன்னு இருக்கார், ஒரு பாசத்தை கூட காட்ட மாட்டேங்கிறனால பாசம் அவர் மனசுக்குள்ளே இருக்கும், அதை வெளியே காட்ட முடியாமல் இருக்கும். பொதுவாக எப்படி சொல்கிறது அப்படின்னா அன்பே சிவம் அப்படிங்கிற தாத்பரியத்தை சொன்ன திருமூலரே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான்.
ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அன்பால் சாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் பெற்றவர்கள். மற்ற விதமாக இந்த அமைப்பில் எடுத்துட்டோம்னா காகபுஜண்டரை இவங்க வணங்குவது ஒரு பெரிய நல்லது. காகபுஜண்டர் அப்படிங்கிற வரலாறு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இயல்பாக சிவன், பிரம்மா, விஷ்ணு போன்ற அந்த மும்மூர்த்திகளும் பிறந்ததையே அந்த நேரில் பார்த்த ஒரு தன்மை இந்த காகபுஜண்டருக்கு இருக்கும். கண்டிப்பாக அந்த காகபுஜண்டரோட அனுகூலம் உங்கள்கிட்ட இருக்கும். எப்பயுமே அவிட்டத்தில் பிறந்த இவங்களுக்கு ஒரு அற்புத வாழ்வு காலபலத்தை பின்பாலுவது அமையும். சார், அவிட்டம் நட்சத்திரம் பத்தி ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி.